ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கிம் ரிச்சுவல் கைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதுலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை கிராப் ப்ரொடக்ஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது டில் 10,000 BC 10,000 BC வரைக்கும் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு குரூப்பில் அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஃபுட் அண்டு ஷெல்டரை பற்றி சர்ச் பண்ணுறக்காக ஒரு 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 பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ரா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சர்டைன் பீரியடில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு லேண்டை சூஸ் பண்ணி அந்த லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. என்னென்ன வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரைஸு, வீட்டு இல்லை அப்படின்னா வேறு ஃபுட் க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? when plants of the same kinds of cultivated அதாவது ஒரு 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 பெரிய பிளேஸில் வந்து சேம் கைண்ட் ஆஃப் பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறத வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ராப் ஆஃப் வீட் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய பிளேஸில் வீட் மட்டும் கல்டிவேட் பண்ணுறது. க்ராப் ஆஃப் ரைஸ் அப்படின்னா ஒரு பெரிய பிளேஸில் ரைஸ் மட்டும் கல்டிவேட் பண்ணுறது. யூ ஆல்ரெடி நோ தட் க்ராப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். க்ராப்ஸ் அப்படின்றது வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. கேரல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து என்னென்ன வந்து கிளைமேட் அதாவது கிளைமேட் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் அதாவது இது எல்லாமே வந்து ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி க்ராப் ஐட்டம்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங்லி தேர் இஸ் அ ரிச் வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸ் க்ரோன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நெல் அப்படிங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் இது வந்து ஒரு இடத்துல விளையும். கரும்பு அப்படிங்கும்போது வீட் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் வந்து ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டில் தான் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பைட் திஸ் டிவர்சிட்டி டூ ப்ராட் க்ராப்பிங் பேட்டர்ன்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைடு. ஓகேங்களா? இந்த டைவர்சிட்டியை பேஸ் பண்ணி 2 க்ராப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஹாரிஃப் க்ராப்ஸ் அண்டு ராபி க்ராப்ஸ். ஹாரிஃப் க்ராப் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெய்னி சீசனில் வந்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஹாரிஃப் க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து ரெய்னி சீசன் வந்து எதுலேருந்து நடக்கும் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர்ஸ் வரைக்கும் நடக்கும். அதில் பேடி, மேசி, சோயாபீன், கிரவுண்ட்நட் அண்டு காட்டன் இதெல்லாமே வந்து என்னென்னு சொல்லலாம் ஹாரிஃப் க்ராப் அப்படின்னு சொல்லலாம். ராபி க்ராப்ஸ் அப்படின்றது என்னென்னா வின்டர் சீசனில் க்ரோன் ஆகிறதா வந்து என்னென்னா ராபி க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா வீட்டு, கிராமு, மஸ்டார்டு அண்டு லின்சீட் இது எல்லாமே வந்து ராபி கிராப்ஸாக வந்து இருக்குது. இந்த கிராப்ஸ் தவிர பல்சஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சம்மர் சீசனில் மெனி பிளேசஸில் வந்து க்ரோன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷன் என்னென்னா வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் க்ராப்ஸ் இன்வால்வ்ஸ் செவரல் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் பை ஃபார்மர்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து கல்டிவேஷன்ஸ் எல்லாமே வந்து கேரி அவுட் ஆகும். ஓகேங்களா? யூ மே ஃபைண்ட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சிமிலர் to those carried out by gardener or own by you when you grow ornamental plants in our own house. These activities and tasks or as a agricultural pact. நம்ம ஒரு ஆக்டிவிட்டி வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு க்ராப் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறோமோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ். அதுதான் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வந்து இருக்குது அப்படின்னா 7 அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில், sowing, adding manure and fertilizers, irrigation, protecting from weeds, harvesting, storage. What first என்ன அப்படின்னா preparation of soil. What is mean by preparation of soil? இது வந்து என்ன அப்படின்னா the first step. This is the first step for before growing the crop. இது வந்து one of the important
task. ஓகேங்களா, இட் இஸ் தி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இன் அக்ரிகல்ச்சுரல் இஸ் டு டர்ன் இன் டு தி சாயில் அண்ட் லூசன் இட். சாயில் அப்படின்னு என்னென்னா அந்த சாயில் நம்ம க்ராப்பை கல்டிவேட் பண்ண போகிற ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்க அந்த மண் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாயில்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சாயில் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக க்ரோ ஆகாது. நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளோட க்ராப் கண்டிப்பாக க்ரோ ஆகாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா லூஸ் பண்ணணும். அப்படி லூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும், இப்போ சாயில் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரூட்ஸ் பெனிட்ரேட் ஆகாது. பெனிட்ரேட் அப்படின்னா உள்ளே போகாது, அந்த வேர் போகாது. இதுவே லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, வேர் அது ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும் டீப் இன் டு தி சாயில். தி லூசன் சாயில் அலோவ்ஸ் தி ரூட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லூஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த வேர் ப்ரீத் பண்ணுறக்கு ரூட்ஸ் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப உள்ள வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The loosened soil help the growth of earthworms and microbes present in the soil. ஓகேங்களா, தி லூசன் சாயில் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எர்த்வார்ம்ஸு மைக்ரோப்ஸு ப்ரெசன்ஸ் இன் தி சாயில் அது எல்லாத்தையுமே எர்த்வார்ம்ஸ் எல்லாமே க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர் சின்ஸ் தே further turn in and loosen the soil and add humus to it. ஓகேங்களா, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாயிலை லூஸ் பண்ணணும். யூ ஹாவ் லேர்ன்ட் இன் தி ப்ரீவியஸ் கிளாஸஸ் தி சாயில் கண்டைன்ஸ் மினரல்ஸ், வாட்டர், ஏர் அண்ட் சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ். சாயில்ஸ் என்னென்னலாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா மினரல்ஸ், வாட்டர், ஏர் அண்ட் சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்குது. இன் அடிஷன் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கெட் decomposed by soil organism. டெட் பிளான்ட்ஸ் அதாவது இறந்து போன பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சாயில் என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணும். ஓகேங்களா, டீகம்போஸ்ட் பை சாயில் ஆர்கானிசம்ஸ். இன் திஸ் வே வேரியஸ் நியூட்ரிஷியன்ஸ் in the dead organisms are released back to the soil. இந்த வேல தான் நியூட்ரியன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா released back into the soil. These nutrients are again absorbed by plants. இந்த நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா again absorbed by plants. Since only a few centimeters of top layers of soil supports the plant growth. ஓகேங்களா, அந்த சாயில் சர்ஃபேஸில் இருக்க ஃபியூ சென்டிமீட்டர் தான் இந்த பிளான்ட் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். Turning and loosening of soil brings the nutrient rich to the top of the plant and can use these nutrients. The plant என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரியன்ஸை யூஸ் பண்ணிக்கும். thus turning the low. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாயிலை லூசன் பண்ணணும். அதுதான் கல்டிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ப்ராசஸ் ஆஃப் லூசிங் அண்ட் டர்னிங் ஆஃப் தி சாயில் இஸ் கால்ட் டில்லிங் அண்டு ப்ளங்கிங். அதாவது இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா டில்லிங் ஆர் ப்ளங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இஸ் டன் பை யூஸிங் ப்ளங். எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ப்ளக்ஸ் ஆர் மேட் ஆஃப் வுட் ஆர் அயர்ன். ஓகேங்களா, அந்த ப்ளக்ஸ் எதை யூஸ் பண்ணுறேன், அதாவது அது எதனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வுட் ஆர் அயனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. இஃப் தி சாயில் இஸ் வெரி ட்ரை, சாயில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இட் மே நீட் வாட்டரிங் பிஃபோர் தி ப்ளங்கிங். சாயில் ரொம்ப கெட்டியாகவோ இல்லை ரொம்ப ட்ரையாகவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை லூசன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வச்சு வெட் பண்ணணும். ஓகேங்களா, தி ப்ளக்டு ஃபீல்டு மே ஹாவ் பிக் கிளம்ப்ஸ் ஆஃப் சாயில் கால்டு க்ரம்ஸ். ஓகேங்களா, நம்ம ப்ளக் பண்ணதுக்கு அப்புறமா பிக் கிளம்ஸ் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா க்ரம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த க்ரம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணணும், உடைக்கணும். லீவிங் தி ஃபீல்ட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் சோவிங் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் irrigation. Leveling of the soil is done with the help or leveler. இந்த லெவலிங் எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா லெவலரை யூஸ் பண்ணி பண்ணுறோம். சம்டைம்ஸ் மேன்யூர் இஸ் ஆடட் டு தி சாயில் பிஃபோர் டில்லிங். அந்த டில்லிங் அதாவது அந்த ப்ளங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மேன்யூர் ஆட் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சாயில் கூட ஈஸியாக ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. திஸ் சாயில் இஸ் moistened before
சோவிங். இந்த சாயிலை வந்து மாய்ஸ்சர் பண்ணுறோம். எதுக்கு முன்னாடி அப்படின்னா சோவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சர் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் பிஃபோர் சோயிங் தி சீட்ஸ். ஷோவிங் அப்படின்னா என்னென்னா இப்போ சீட்லாம் நட்டு போடுறோம் இல்லையா, வீசுறது. ஓகேங்களா. இட் இஸ் நெசசரி பிரேக் சாயில் க்ரம்ஸ் டு கெட் பெட்டர் yield. திஸ் இஸ் டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் டூல்ஸ். தி மெயின் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் ஆர் பிளங், ஹூ அண்ட் கல்டிவேட்டர். ஓகேங்களா. இந்த அந்த நம்ம சோவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெரிய பெரிய க்ரம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பிரேக் பண்ணுறோம். அதுக்கு வந்து வேரியஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னா ப்ளக், ஹூ அண்டு கல்டிவேட்டர். இதுதான் வந்து தி ப்ளக். ஓகேங்களா. இந்த ஃபிகரில் இருக்கு இல்லையா, ஃபிகர் 1.1, இதுதான் வந்து ப்ளக் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளக் அப்படின்றது என்னென்னா திஸ் இஸ் பீயிங் யூஸ்டு சின்ஸ் ஆன்ஷியன்ட் டைம்ஸ் till தி சாயில், ஆடிங் ஃபர்டிலைசர் டு தி கிராப்ஸ், ரிமூவிங் தி வீட்ஸ் அண்ட் டர்னிங் தி சாயில். இதை வந்து எப்போ இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆன்சியன் டைம்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். வீட்ஸ் அண்ட் டர்னிங் தி சாயில், அந்த சாயில் வந்து டர்னிங் பண்ணுறதுக்கு வரைக்கும் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து வுட்னால் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இஸ் ட்ரான் பை எ பேர் ஆஃப் புல்ஸ் ஆர் அதர் அனிமல்ஸ். ஓகேங்களா. இது எதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான் பண்ணுறோம் அப்படின்னா பேர் ஆஃப் அனிமல்ஸ் இல்லை அப்படின்னா வந்து புல்ஸ். இட் கண்டென்ஸ் ஸ்ட்ராங் ட்ரையாங்குலர் அயன் ஸ்ட்ரிப் கால்டு பிளங் ஷேர். இதில் வந்து ட்ரையாங்குலர் அயன் ஸ்ட்ரிப் வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிளக்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தி மெயின் பார்ட் ஆஃப் தி பிளக் இஸ் லாங் லாக் ஆஃப் வுட் விச் இஸ் கால்டு பிளக் ஷாஃப்ட். தேர் இஸ் அ ஹேண்டில் அட் ஒன் எண்ட் ஆஃப் தி ஷாஃப்ட். ஓகேங்களா. ஒரு எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஹேண்டில் வந்து இருக்கும். அதர் எண்ட் இஸ் அட்டாச்டு டு தி பீம் விச் இஸ் பிளேஸ்டு ஆன் தி புல்ஸ் நெக். ஓகேங்களா. புல்ஸ் நெக்கில் வந்து ஒரு பீம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒன் பேர் ஆஃப் புல்ஸ் அண்ட் அ மேன் கேன் ஈஸிலி ஆப்ரேட் பிளக். ஓகேங்களா. ஒன் பேர் ஆஃப் புல்ஸ் and one man can easily operate plugs. The ingenious wooden plug is increasingly being replaced by iron nowadays. ஓகேங்களா. நவடேஸில் வந்து அயர்னால் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஹூ அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் a simple tool used for removing weeds and loosening the soil. It has a long rod of wood or iron. A strong board and bent plate of iron is fixed to the one of its ends and works like a blade. It is pulled by animals. ஓகேங்களா. இதான் வந்து ஹூ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கல்டிவேட்டர். நவடேஸ் பிளங்கிங் இஸ் டன் பை அ டிராக்டர் டிரைவன் கல்டிவேட்டர். ஓகேங்களா. நவடேஸில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டிராக்டர் டிரைவன் கல்டிவேட்டர். இட் இஸ் யூஸ் ஃபார் கல்டிவேட்டர் சேவ்ஸ் தி லேபர் அண்ட் டைம். ஓகேங்களா. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சோவிங் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.